வேற்றுமை உருபுகள், விகுதிகள் முதலியவை ஒவ்வொரு வாக்கியத்திலும் திரும்ப திரும்ப வரக்கூடியவை, தனித்து வழங்கும் ஆற்றல் இல்லாத இவை பயிற்சி மிக்கவை என்பவர் சிப் எனும் அறிஞர். வேற்றுமை உருபுகள், விகுதிகள் முதலியவை ஒவ்வொரு வாக்கியத்திலும் திரும்ப திரும்ப வரக்கூடியவை, தனித்து வழங்கும் ஆற்றல் இல்லாத இவை பயிற்சி மிக்கவை அப்படின்னு சொல்கிறவங்க சிப் எனும் அறிஞர். 7 என்ற எண்ணுப்பெயர் தவிர மற்ற 9 எண்ணுப்பெயர்களும் ஓரசை சொற்களாக உள்ள மொழி ஆங்கிலம். 7 என்ற எண்ணுப்பெயர் தவிர மற்ற 9 எண்ணுப்பெயர்களும் ஓரசை சொற்களாக உள்ள மொழி ஆங்கிலம். முதல் 10 எண்ணுப்பெயர்களும் ஓரசை சொற்களாக உள்ள மொழி ஹிந்தி. முதல் 10 எண்ணுப்பெயர்களும் ஓரசை சொற்களாக உள்ள மொழி ஹிந்தி. எகர ஒகர குற்றுயிர்கள் இல்லாத மொழி வடமொழி. எகர ஒகர குற்றுயிர்கள் இல்லாத மொழி வடமொழி. மனிதன் முயன்றால் கணக்கற்ற ஒலிகளை ஒலிக்க முடியும் என்றும் அவற்றில் ஒரு சிலவற்றையே பேச்சு மொழிக்கு பயன்படுத்துகிறான் என்றும் கூறுபவர் விட்னே. மனிதன் முயன்றால் கணக்கற்ற ஒலிகளை ஒலிக்க முடியும் என்றும் அவற்றில் ஒரு சிலவற்றையே பேச்சு மொழிக்கு பயன்படுத்துகிறான் என்றும் கூறுபவர் விட்னே. ஹவாய் மொழி இசை நயமும் இன்பமும் நிரம்பியதாயினும் அதன் எளிமை நோக்கின் குழந்தைத்தன்மை உள்ளது என்றும் பெண் தன்மை உள்ளது என்றும் குறிப்பிடுபவர் எஸ்பர்சன். அதாவது ஹவாய் மொழி இசை நயமும் இன்ப நயமும் நிரம்பியது, அதோட எளிமையை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைத்தன்மை உள்ளது மட்டும் இல்லாமல் பெண் தன்மையும் உடையது அப்படின்னு சொல்கிறவர் எஸ்பர்சன். ஷேக்ஸ்பியர் இப்போது தம் நாடகத்திலிருந்து ஒரு காட்சியை படிப்பாரானால் அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாதாம். ஆங்கில சொற்களை ஒலிக்கும் முறை இக்காலத்தில் அந்த அளவு வேறுபாடு அடைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறவர் அறிஞர் விட்னே. ஷேக்ஸ்பியர் இப்போது நாடகத்திலிருந்து ஒரு காட்சியை படிப்பாரானால் அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாதாம். ஆங்கில சொற்களை ஒலிக்கும் முறை இக்காலத்தில் அவ்வளவு வேறுபாடு அடைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர் விட்னே. மக்களின் மொழியின் இன்றியமையாத பண்பு ஒலித்திருபுகளால் வீணாக இழக்கப்படுகிறது என்பவர் மார்க்ஸ் முல்லர். மக்களின் மொழியின் இன்றியமையாத பண்பு ஒலித்திருபுகளால் வீணாக இழக்கப்படுகிறது என்பவர் மார்க்ஸ் முல்லர். பேச்சு மொழி, இலக்கிய மொழி இவற்றில் முன்னது வாழ பின்னது ஒடுங்குதல், பொதுமக்களின் ஆட்சி ஓங்க ஒரு சிலராகிய பிரபுக்களின் ஆட்சி ஒடுங்கி மறைதல் போன்றது அப்படின்னு சொல்கிறவர் விட்னோ. இப்போ பேச்சு மொழி, இலக்கிய மொழி 2 இருக்குது. அதில் முன்னாடி இருக்க மொழி வாழ, பின்னாடி இருக்க மொழி ஒடுங்கிடுச்சு. அதாவது பேச்சு மொழி இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். இலக்கிய மொழி ஒருவேளை ஒடுங்கி போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா பொதுமக்களோட ஆட்சி ஓங்கி அரசர்களோட ஆட்சி ஒடுங்கி மறைஞ்சு போகிற மாதிரியானது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறவர் அறிஞர் விட்னே. பால்காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி மலையாளம். பால்காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி மலையாளம்.